குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா 11th மார்ச்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா ஜப்பான்ஸ் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் ஃபார் பார்க்கின்சன், அதாவது ஜப்பானின் பார்க்கின்சன் நோய்க்கான தண்டு செல் சிகிச்சை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டெம் செல் யூஸ் பண்ணி பார்க்கின்சன் டிசீஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜப்பானு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஜியாகிரபி டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா விஓ சிதம்பரனார் போர்ட் தூத்துக்குடி. ஓகேங்களா, ஸோ வஉசி பேர்ல ஒரு போர்ட் இருக்கு, அதாவது துறைமுகம் இருக்கு தூத்துக்குடியில. ஸோ அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் புதுசாக பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா புதுசாக ஒரு ஏர்போர்ட்டுக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதாவது சர்வதேச விமான நிலைய அங்கீகாரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏர்போர்ட் சொல்லிட்டு உள்ள டீட்டெயில் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் மிஷன், அதாவது ஜல்ஜீவன் திட்டமா 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி இந்த டார்கெட்ல இருந்து 2028 மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் 2.0, அதாவது குற்றவியல் நீதி அமைப்பு 2.0. ஸோ இதை சார்ந்த தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் த 15 ஸ்டடி ரிப்போர்ட் பை த தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன், அதாவது தமிழக மாநில திட்டக்குழுவின் 15 ஆய்வு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதை சார்ந்த தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழகத்தின் சில புதிய கட்டுமானங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்ன கட்டுமானம் சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லனியஸ் டாபிக் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம்னா அண்ட் ஆக்சிடென்டல் லாயர் மை அட்வென்ச்சர்ஸ் இன் லா அண்ட் லைஃப். ஸோ இந்த புக்கு வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கோட ஆத்தர் யாரு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஜெனரல் சயின்ஸ்ல ஜப்பான் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் ஃபார் பார்க்கின்சன், அதாவது ஜப்பானின் பார்க்கின்சன் நோய்க்கான தண்டு செல் சிகிச்சை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன சிகிச்சை, எதற்காக சிகிச்சை பண்றாங்க சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெம் செல்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ ஸ்டெம் செல்னா என்னன்னா, இப்போ இந்த ஸ்டெம் செல்க்கு சில இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குப்பா. ஓகேங்களா, ஸோ மற்ற செல்ல இல்லாத ஒரு இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல் இருக்கு. ஸோ என்ன ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்லால தன்னைமேரியே ரிப்ளிகேட்டிங் காப்பி, அதாவது தன்னைமேரியே நகல்களை உருவாக்கி கொண்டே இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ காப்பி தன்னைமேரியே காப்பியை செல்ஃப் ரிப்ளிகேட்டிங் காப்பியை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்க முடியும், ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்னால என்ன பண்ண முடியும்னா எந்த வகையான செல்லாக கூட மாற முடியும். ஸோ இப்போ ஒரு ஸ்டெம் செல்லை வச்சு நம்ம ஒரு மசில் செல் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒரு ஃபைபர் செல் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒரு நியூரல் செல் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எந்த டைப் ஆஃப் செல்லை வேணாலும் நம்ம ஒரு ஸ்டெம் செல்லை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்போ அந்த ஸ்டெம் செல்ல இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ தன்னோட காப்பியை திரும்ப அதால் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ரிப்ளிகேட்டிங் காப்பியை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் செல்லை வச்சு வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்டெம் செல்லை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதர் இப்போ வந்து ஒரு டிசேபிளான ஒரு, அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரிப்பேரான ஒரு செல் இருக்குன்னு வைங்களேன், அந்த செல்லை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூரல் செல் ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து நியூரல் செல் கிடைக்காத பட்சத்தில் இந்த ஸ்டெம் செல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த நியூரல் செல் மாரியே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த டைப் ஆஃப் செல்லாக கூட ஆகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் வந்து இந்த ஸ்டெம் செல்க்கு இருக்கிறதுன்றத நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் அப்ரூவல் ஃபார் மெடிக்கல் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கலி யூசிங் இன்டியூஸ்டு பிளூரிபோண்டன்ட் ஸ்டெம் செல்ஸ், அதாவது தூண்டப்பட்ட பிளூரோஃபோன் தண்டு செல்களை பிரத்யேகமாக பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட மருத்துவ பொருட்களுக்கு வழங்கப்பட்ட உலகின் முதல் வணிக ரீதியான அங்கீகாரம் இதுவாகும். அதாவது ஓகேங்களா, ஸோ எந்த டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தூண்டப்பட்ட பிளூரோபோண்டன் தண்டு செல்கள், அதாவது இன்டியூஸ்டு பிளூரோபோண்டன் ஸ்டெம் செல்ஸ். இந்த டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பார்க்கின்சன் டிசீஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்க்கின்சன் டிசீஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளோட பிரெயின் இருக்குங்களா, ஸோ அந்த பிரெயின்ல இருக்க நியூரல் செல்ஸ், ஓகேங்களா, பிரெயின்ல எனார்மஸ் ஆஃப் நியூரல் செல்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த நியூரல் செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகி என்ன ஆகும்னா நம்மளோட டோபமைன் சுரக்கிற சக்தியை வந்து குறைச்சிரும். ஓகேங்களா, ஸோ டோபமைனா ஃபர்ஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த டோபமைன்ன்றது தான் நம்ம ஒரு வேலையை வந்து செய்யறதுக்கும்
இப்போ வந்து ஒரு ஒர்க் பண்ணுறப்பா நம்ம ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த டோபமைன் செல்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஓகேங்களா. ஸோ இந்த டோபமைன் செல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடும் ஓகேங்களா. இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வந்தவங்களுக்கு என்ன ஆகிடும்னா இந்த டோபமைனோட லெவல் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். இதனால வந்து அவங்களுக்கு என்ன விளைவுகள்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டோபமைன் லெவல் உற்சாகம் மூட்டக்கூடிய அந்த டோபமைன் வந்து குறையறதுனால அவங்க ரொம்ப ஸ்லோ ஆகிடுவாங்கப்பா. அவங்களோட ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க ஓகேங்களா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தோற்றம் வந்து வயசான தோற்றம் மாரி மாறிடும் ஓகேங்களா. ஓல்டு மேன் மாரி ஆயிடுவாங்க பார்க்கறதுக்கு ஓகேங்களா. ஓல்டு மேன் மாரி ஆயிடுவாங்க. தென் வந்து அவங்களோட ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க மாரி சுருங்கிடும் ஓகேங்களா. சுருங்கி ஸ்ட்ரிங்க் ஆகிடும் ஓகேங்களா. ஸ்ட்ரிங்க் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த தோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கிடும். ஸோ இதை தான் சொல்ல வராங்க. பார்க்கின்சன் டிசீஸ் வந்தவங்களுக்கு இதுதான்ப்பா இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ பார்க்கின்சன் டிசீஸ் வந்து எதனால தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவு பழக்கம் ஓகேங்களா. ஃபுட்டு ஓகேங்களா. ஃபுட்டு சம்டைம் ஜீன், நம்ம ஜீன் அடிப்படையிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ என்விரான்மெண்ட், நம்மளோட சுற்றுச்சூழல் சார்ந்த இப்போ உணவுல பார்த்தீங்கன்னா இப்போ பூச்சிக்கொல்லிகள், செயற்கை உரங்கள் சொல்லிட்டு நிறையா சேர்க்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் திங்ஸ்னால செயற்கையாக சேர்க்கக்கூடிய பொருட்கள்னால நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஜீன் மூலமாகவும் ஓகேங்களா. ஜீன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அண்ட் ஸ்டெம் செல் பற்றின தகவல் தான்ப்பா. ஸோ இந்த ஸ்டெம் செல் மூலயமா, அந்த ஸ்டெம் செல்லுக்கு என்ன சக்தி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. எந்த வகையான செல்லாகவும் மாறக்கூடிய சக்தி என்னது ஸ்டெம் செல்லுக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறாங்கன்னா பிரெயினில் நியூரல் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது பார்க்கின்சன் டிசீஸ் வந்தால் பிரெயினில் இருக்க நியூரல் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும், அழிஞ்சிரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸை பயன்படுத்தி ஸ்டெம் செல்ஸை நியூரல் செல்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த நியூரான்ஸை பிரெயினில் வச்சு இந்த பிரெயினில் இருக்க டோபமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டோபமைன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், பார்க்கின்சன் டிசீஸ்னால வரக்கூடிய விளைவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் ரெடியூஸ் ஆகிடும் சொல்லிட்டு நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்டியூஸ்டு பிளூரோபோட்டான் ஸ்டெம் செல்ஸ், அதாவது தூண்டப்பட்ட பிளூரோபோட்டான் தண்டு செல்களை தான் இவங்க வந்து பயன்படுத்தி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜப்பானீஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமிட்டோமா ஃபார்மா, அதாவது சுமிட்டோமா ஃபார்மா தான் இந்த நிறுவனத்தால் தான் இந்த ட்ரீட்மெண்ட் டெவலப் பண்ணப்பட்டது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்த்தி டோனர் ஸ்டெம் செல், அதாவது நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பார்க்கின்சன் டிசீஸ் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்களே இந்த மனிதர்கள்ட்ட இருந்து ஹெல்த்தியான ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸை நியூரல் செல்ஸாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கின்சன் டிசீஸ் இருக்காங்களே ஸோ அந்த டிசீஸால் அஃபெக்ட் பண்ணவங்களோட பிரெயினில் செலுத்தி அது மூலமாக அவங்களோட நியூரல் செல்ஸ்லாம் சரி பண்ணி டோபமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கோட ப்ராசஸ் வந்து இதான்ப்பா ஓகேங்களா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது யாருன்னா நம்ம ஜப்பான் தான். ஸோ இந்த கண்டுபிடிப்புகள் ஜப்பான் கண்டுபிடிப்புகள் சார்ந்த டிஎன்பிஎஸ்சி வந்து ஆல்ரெடி வந்து பிஏக்யூ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்த்துருவோம். வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் ரீசென்ட்லி டிஸ்கவர்ட் ஐசோடோப் ஆஃப் யுரேனியம் டிஸ்கவர்ட் பை ஜப்பான் சயின்டிஸ்ட், அதாவது ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஐசோடோப் ஆஃப் யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 92, 92. நிறை எண் மாஸ் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 241. ஸோ இதுக்கான டேட்டா நம்மளுக்கு இதுதான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஜியாகிரபியில் நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா விஓ சிதம்பரனார் போர்ட், அதாவது வஉசி அவர்களின் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள துறைமுகம் இந்த தூத்துக்குடியில் இருக்குப்பா ஓகேங்களா. இது சார்ந்த ஒரு தகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த தூத்துக்குடி துறைமுகத்துக்கு விஓசின்ற பேர், வஉசியோட பேரை ஏன் சுட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தகவலை நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஏன் சுட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1906 ஓகேங்களா சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று இவர் ஆரம்பிச்சாருப்பா ஓகேங்களா. சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி ஓகேங்களா. சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனின்னு சொல்லிட்டு இவர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், ஐஎன்எம் டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். ஸோ அந்த நேவிகேஷன் கம்பெனி மூலமாக அவர் என்ன பண்ணாருன்னா தூத்துக்குடியிலேருந்து கொலம்போ, ஸ்ரீலங்காவில் இருக்க கொலம்போ வரைக்கும் கப்பலை ட்ரேடுக்கு அமிச்சாருப்பா ஓகேங்களா. அது என்ன கப்பல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கலியா, என்ன கப்பல் எஸ்எஸ் கலியா ஓகேங்களா. அண்ட் தென் எஸ்எஸ் லாவோ, இந்த 2 கப்பலையும் தான் வந்து அவர் அந்த கம்பெனி மூலமா ட்ரேடுக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு அமிச்சாருப்பா. தூத்துக்குடியிலேருந்து கொலம்போக்கு ட்ரேடுக்காக அமிச்சாரு. ஸோ இந்த 2 கப்பலையும்
வாங்குறதுக்கு என்ன பண்ணாருன்னா ஷேரிங் சிஸ்டம், இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த கப்பலுக்கு வாங்கக்கூடிய செலவை ஷேராக போட்டார். எத்தனை ஷேராக போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஷேராக போட்டார். ஒரு ஷேர் வந்து 25 ரூபாய்க்கு விற்றாரு. ஓகேங்களா, ஸோ இது மூலமாக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி தான் இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மேஜர் ஷேர்ஸ் வாங்குறது யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா பாண்டித்துரைன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, பாண்டித்துரை தேவர், பாண்டித்துரைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருப்பா. ஓகேங்களா, அவரும் ஹாஜி முகமது, ஓகேங்களா, ஹாஜி முகமது ரவுதர், ஓகேங்களா, ஹாஜி முகமது ராவுதர், ஓகேங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அதிகமான ஷேர்ஸை வாங்கினாங்கப்பா. ஓகேவா, இவருக்கு பெரிய ஃபண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்றது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாண்டித்துரை தேவர் அவர்களும் ஹாஜி முகமது அவர்களும் தான் நம்மளுக்கு இவருக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பாண்டித்துரை பத்தி சில தகவல் இருப்பா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 3 தமிழ் சங்கங்கள் பார்த்துருப்போம். ஓகேங்களா, நம்ம அரசர் காலத்தில் உருவாக்கப்பட்ட 3 தமிழ் சங்கங்கள். ஓகேங்களா, ஸோ 4வதா லேட்டஸ்டா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 4வது தமிழ் சங்கமும் வந்து இருக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை யார் ஆரம்பிச்சாங்க, அவர் யாரோட முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இந்த பாண்டித்துரை தேவரால 1901ஆம் ஆண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா, இந்த 4வது தமிழ் சங்கம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, பாண்டித்துரை தேவரால தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த பேக்ரவுண்ட் டேட்டா ஏன் இந்த வஉசி துறைமுகம் என்ற பேர் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேக்ரவுண்ட் டேட்டாலாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம நியூஸ்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இந்த வஉசி போர்ட்டில் 147, அதாவது 147 விண்ட் டர்பைன் பிளேட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வந்துச்சு. அதாவது ஒரு பிளேட்டுமே அந்த விண்மில் இருக்கும் பார்த்தீங்களா, விண்மில் மூலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா, விண்மில், இந்த விண்மில்ல இருக்க இந்த பிளேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளேடை தான் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த வஉசி துறைமுகத்துல. ஓகேங்களா, இந்த கிட்டத்தட்ட இந்த 1 பிளேடோட மீட்டர் வந்து நம்ம பாத்தீங்கன்னா 76 மீட்டர் கிட்ட இருப்பா நம்மளுக்கு. ஓகேங்களா, 76 மீட்டர் கிட்ட இருக்கு. ஸோ இந்த 76 மீட்டர் இருக்க இவ்வளவு பெரிய நீளமான பிளேட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி கரெக்டா அந்த கிரேன் மூலமா அதை ஷிப்ல இருந்து இறக்குமதி செய்து அதை கரெக்டா கம்பெனி டெலிவரி பண்ணாங்க சொல்லிட்டு இந்த போர்ட்டுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து வந்திருப்பா. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு பெரிய லோடை வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க இந்த போர்ட்டு சொல்லிட்டு நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த போர்ட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான்ப்பா அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இது சார்ந்த பிஐக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா லேபிள்ட் ஆஸ் 1 2 3 4 இந்த கிவன் ரஃப் மேப் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, கொடுக்கப்பட்டுள்ள தோராய இந்திய வரைபடத்தில் 1 2 3 மற்றும் 4 என்று குறிக்கப்பட்டுள்ள இந்திய துறைமுகங்களை கண்டறின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேட்டா இருக்குப்பா. ஓகேங்களா, ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேப்ல இருக்க இந்த 4 பிளேசஸ், டாட்டட் 4 பிளேசஸ் இருக்குல்ல, 1 2 3 4, இது என்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டுடிகோரின். இது பார்த்தீங்கன்னா துடிகோரின், இது வந்து மசுலினிப்பட்டினம், இது வந்து பாரதீப், இது வந்து ஹால்டியா. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு இதுதான்ப்பா. ஏன் இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்குன்னா, ஆல்ரெடி துடிகோரின் போட்டு, அதாவது தூத்துக்குடி துறைமுகத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு சொல்ற விதமாக தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிஓகே கொஸ்டின் இங்கே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனிட் 5 இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இதில் வந்து ஒரு டேட்டா இருக்குப்பா. என்ன சொல்லி பார்த்துருக்கீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்ரூவ்ட், அதாவது ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்வதேச விமான நிலைய அங்கீகாரம் சொல்லிட்டு ஒரு விமான நிலையத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்த விமான நிலையம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க மதுரை விமான நிலையம் தான். ஓகேங்களா, இது ஆல்ரெடி டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருந்தது, உள்துறை, அதாவது இந்தியாவுக்குள்ளே போகிற ஃப்ளைட்ஸ்க்கான ஏர்போர்ட்டாக நம்மளுக்கு மதுரை இருந்தது. ஓகேங்களா, பட் இப்போ ரீசெண்டாக இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதாவது வேர்ல்ட் லெவலில் பிளைன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற ஏர்போர்ட்டாக வந்து நம்ம மதுரை ஏர்போர்ட்டை ரீசெண்டாக அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ the Union Cabinet has officially approved a proposal to declare மதுரை ஏர்போர்ட் ஆஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதாவது மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கும் முன்மொழிவுக்கு மத்திய அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு டேட்டாவை பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது சார்ந்த எக்ஸாமுக்கு நம்மளுக்கு தேவையான இன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஜாகிரபியில் வரக்கூடிய கண்டென்ட்பா முக்கியமானது பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்ன்ற டாப்பிக்கில் ஏர்போர்ட்ன்ற சப் டாப்பிக்கில் நம்மளுக்கு இந்த கண்டென்ட்லாம் வரும்பா. ஸோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் கரண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை தான்ப்பா நம்மளுக்கு கரண்ட்ல இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சொல்லிட்டு நம்ம இடத்துல பார்க்குறோம். சரிப்பா, இப்போ இந்த சென்னையிலேயே 2 விமான நிலையங்கள் இருக்கு, சப்டிவிஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்துறை டொமஸ்டிக் சார்ந்த, அதாவது இந்தியாவுக்குள்ளே பயணிக்கிற பிளைன்ஸ், நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல். ஓகேங்களா, ஸோ 2 வகையான சப்செக்ஷன் இந்த சென்னை ஏர்போர்ட்ல இருக்குப்பா. ஓகேங்களா, ஸோ இந்த டொமஸ்டிக், அதாவது உள்துறை ஏர்போர்ட். ஓகேங்களா, ஸோ இந்த
இந்தியாக்குள்ளே ட்ராவல் பண்ணுற ஏர்போர்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் சொல்லுவாங்க அதை. அண்ட் இன்டர்நேஷனல் சர்வதேச வழிகளில் பயணிக்கும் பிளேன்ஸும் நம்மளுக்கு இருக்குப்பா. ஸோ இந்த 2 ஏர்போர்ட்டுமே வந்து சென்னைக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு என்ன பேர் சொல்லிட்டு வச்சுருக்காங்க சொல்லிட்டு பார்த்தோம்னா காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட்பா. அதாவது இந்தியாக்குள்ளேயே பயணிக்கக்கூடிய பிளேன்ஸ்களுக்கு தனி ஏர்போர்ட் சென்னையில். ஸோ அதுக்கு வந்து பேர் வந்து காமராஜர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா அண்ணான்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்கப்பா. அறிஞர் அண்ணா இருக்கார்ல, அவரோட நினைவு கூற விதமாக தான் நம்மளுக்கு அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் உள்ளே இந்தியாக்குள்ளேயே போகக்கூடிய பிளேன்ஸுக்குலாம் வந்து காமராஜர் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க, காமராஜர் ஏர்போர்ட்னு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரீதியாக போகக்கூடிய பிளேன்ஸ்க்கான ஏர்போர்ட்டுக்கு வந்து அண்ணா ஏர்போர்ட் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஸோ சென்னையில 2 ஏர்போர்ட் இருக்கு, டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் இருக்கு. டொமஸ்டிக் வந்து காமராஜர் சொல்லிட்டு பேர், இன்டர்நேஷனலுக்கு வந்து அண்ணா அறிஞர் அண்ணாவோட பேரை நம்மளுக்கு இங்க வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஐக்கு ஏர்போர்ட் சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, தி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஐ ஆஸ் எ சிவில் ஏவியேஷன் ட்ரைனிங் காலேஜ் அட், அதாவது இந்திய விமான நிலைய ஆணையம் சமுதாய ஆகாய விமான பயிற்சி கல்லூரி எங்கு அமைந்துள்ளதுன்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் அலகாபாத். நெக்ஸ்ட் ஜல் ஜீவன் மிஷன் 2028. அது என்னப்பா, ஆல்ரெடி இருக்க மிஷன் தான், என்ன 2028 புதுசாக அப்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஜல் ஜீவன் மிஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பைப் ரீதியாக, அதாவது குழாய் ரீதியாக இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்கள், ஊர்கள், அர்பன் சிட்டிஸ், நகரங்கள் எல்லாத்தையும் இணைக்கிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் டேட்டா. ஓகேங்களா, மெயின் டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்களையும் இந்தியாவின் மூலை முடுக்கில் உள்ள அனைத்து ஊர், கிராமம் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த குழாய் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரணும். அனைத்து வீட்லையும் வந்து தண்ணீர் குழாய் இருக்கணும், தண்ணீர் வசதி இருக்கணும். எல்லார் வீட்லையும் அந்த தண்ணீர் குழாய்ன்றது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான், அதை டார்கெட்டாக வச்சு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன். ஓகேங்களா, ஸோ அனைவருக்கும் குடிநீர் கிடைக்கணும், அனைவருக்கும் குழாய் உள்ள குடிநீர் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வில்லேஜஸ், எல்லா ரிமோட் வில்லேஜஸ் எல்லாத்தையும் வந்து இந்த பைப் ரீதியா, அந்த குழாய் ரீதியா கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதான் இந்த ஜல் ஜீவன் மிஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2024 தான் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 2024க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து கிராமங்கள் ஒரு மூளை முக்கு விடாம எல்லா கார்னரையும் வந்து கவர் பண்ணி எல்லாருக்குமே வந்து குழாய் போட்டு தரணும், குழாய் சிஸ்டத்தை, பைப் சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ணணும், எல்லாருக்கும் தண்ணீர் வசதி போய் சேரணும்னு சொல்லிட்டு 2024க்குள்ள அந்த டார்கெட்டை வச்சாங்க. பட் ஆனால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அதை வந்து 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அப்டேட் டேட்டா நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஜல் ஜீவன் மிஷன் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு 2028. அதாவது ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் வந்து 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு டேட்டாவை பார்க்குறோம். ஸோ இது இந்த எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, அதாவது ஜல் சக்தி அமைச்சகத்தின் நீர்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் நம்மளுக்கு இது வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட டார்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் கெட்ஸ் கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதை இது உறுதி செய்கிறது. நெக்ஸ்ட் இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 15, 2019. ஓகேங்களா, ஆகஸ்ட் 15, 2019 இது தொடங்கப்பட்ட தேதி. ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்ச தேதி என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 டார்கெட் வச்சாங்க. இதனோட முதன்மை நோக்கம், பிரைமரி கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர் கர் ஜல். இது ஒரு ஹிந்தி டேர்ம். இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன். ஓகேங்களா, அதாவது ஹர் கர் ஜல், ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் வழங்கணும். ஸோ அதுதான் இந்த ஸ்கீமோட மெயின் டார்கெட் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிப்பா, இந்த ஜல் ஜீவன் மிஷன் சார்ந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசி ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு கொஸ்டின் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஜல் ஜீவன் மிஷன் வாஸ் அனௌன்ஸ்ட் பை த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆன், அதாவது ஜல் ஜீவன் மிஷன் டேஷ் அன்று இந்திய பிரதம அமைச்சரினால் அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 15 ஆகஸ்ட் 2019. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஆப்ரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் 2.2, அதாவது குற்றவியல் நீதி அமைப்பு 2.1 சொல்லிட்டு நம்ம இங்க ஒரு டேட்டா பார்க்குறோம். இது என்ன டேட்டான்னு சொல்லிட்டு பார்க்குறோம்னா, ஒரே தளத்தில், அதாவது ஒரே வெப்சைட்ல போலீஸாக இருக்கட்டும், கோர்ட்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷன் வந்து குற்றம் பண்ணிட்டான்னு வைங்களேன், அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவன் மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு அவனை கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க. அந்த கோர்ட்டில் வந்து அவனுக்கு என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு பிறகு அவங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த காப்பி எடுத்துட்டு வந்து நம்ம இன்னொரு வாட்டி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கனெக்ஷன் ரீதியாக இப்போ இந்த எஃப்ஐஆர் வந்து தனி வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த கோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸ்லாம் தனி வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் இப்போ இன்கேஸ் வந்து அது ஏதாவது மர்டர்ஸ்
ஸ்பாட்டாக இருந்துச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாரன்சிக்லாம் வந்து அவங்க ஒரு டேட்டா வந்து தனியாக அவங்க வெப்சைட்டில் தனித்தனியாக ஃபாலோ பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஆர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு, கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்த தீர்ப்பு. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஒரு கிரைம் ஃபைல் எடுத்தோம்னா அந்த கிரைம் ஃபைலை பற்றி முழு டீட்டெயில் எஃப்ஐஆர்லேருந்து அவங்க ஜட்மெண்ட் வரைக்கும் என்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணோம்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட் அனலைஸ் பண்ணால் ரொம்ப லேட் ப்ராசஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்மாக கொண்டு வரணும், ஒரே ஜாயிண்டட் பிளாட்ஃபார்மாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த இன்டர்ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் 2.0 ஓகேங்களா. ஸோ இதை வந்து ரீசெண்டாக நம்ம இந்தியா சார்பில் நேஷனல் லெவலில் வந்து லான்ச் பண்ணாங்க. இது எல்லா ஸ்டேட்லையும் வந்து அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து அதிகமாக டாப் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்ச ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உத்தராகண்ட் தான் வந்து செக்யூர் த டாப் நேஷனல் ரேங்க் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த இன்டர்ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். அதாவது குற்றவியல் நீதி அமைப்பை செயல்படுத்துவதில் உத்தராகண்ட் மாநிலம் தேசிய அளவில் முதலிடம் பெற்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதோட மெயின் மோட்டோ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா ஒரே என்ட்ரி தான்ப்பா ஓகேங்களா. ஒரே டேட்டா போதும் அந்த டேட்டா பற்றின ஹிஸ்ட்ரி எனக்கு ஃபுல்லாமே வந்துடும் ஓகேங்களா. ஒரே தரவு ஒரே பதிப்பு ஒரே ஃபைலே மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா. அதுதான் இந்த ஸ்கீமு சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ இண்டிகேட்டிங் த மெயின் பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். போலீஸு, கோர்ட்டு, ஜெயில் சரியான ஜெயில், அதாவது இப்போ ஒரு ஃபைனலாக ஜட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த குற்றவாளியை வந்து நம்ம ஜெயிலில் வந்து அடைக்கணும். ஸோ அதை சார்ந்த டேட்டாவும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாரன்சிக்ஸ் சொன்ன மாதிரி ப்ராசிக்யூஷன், அந்த கிரைம் பண்ண வந்து ப்ராசிக்யூட் பண்ணுவான்ல கோர்ட்டில். ஸோ இந்த தப்பை நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு வாதாடுவான்ல. ஸோ அந்த டேட்டாவும் அதில் வந்து அப்லோட் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னது போலீஸு, கோர்ட் சம்பந்தமான டீட்டெயில், பிரிசனு, ஃபாரன்சிக்கு, ப்ராசிக்யூஷன். அதாவது என்ன சொல்றாங்க, காவல்துறை, மின்னணு நீதிமன்றங்கள், மின்னணு சிறைகள், மின்னணு தடயவியல், மின்னணு வழக்கு தொடர்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஒரே வெப்சைட்ல வந்து ஃபாலோ பண்றது தான் வந்து என்னது இந்த சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். இதுல வந்து டாப் ரேங்க் யார் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஸோ உத்தராகண்ட் மாநிலம் தான் ரீசெண்டா வந்து நம்மளுக்கு இதுக்கான டாப் ரேங்க்ல வந்து பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ரீசெண்டா வந்து யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் கோட கொண்டு வந்ததும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உத்தராகண்ட் தான். இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா கோவா இருக்கும், பட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சுதந்திரம் பெற்ற இந்தியாவுக்கு அப்புறம் உத்தராகண்ட் தான் வந்து நம்மளுக்கு என்னது யூனிஃபார்ம் சிவில் கோட், அது ஓகேங்களா. ஸோ அதை அமல்படுத்திய முதல் மாநிலம் சொல்லிட்டு நம்ம உத்தராகண்டை பார்க்குறோம் ஓகேங்களா. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி கோவா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உத்தராகண்ட் தான் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு டேட்டாவை பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஐக்கு கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விச் மினிஸ்ட்ரி லான்ச் த டிஜிட்டல் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம், அதாவது சக்ஷு ஃபெசிலிட்டி ஆன் சஞ்சார் சாதி போர்ட்டல். அதாவது எந்த அமைச்சகம் சஞ்சார் சாதி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாட்சி வசதியை தொடங்கி உள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஸோ இது என்ன மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் தொடர்பு அமைச்சகம் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் submission of the 15 study reports by the தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன், அதாவது தமிழக மாநில திட்டக்குழுவின் 15 ஆய்வு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளது ஓகேங்களா. ஸோ நம்ம நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்ததுப்பா ஓகேங்களா. அது ரீசெண்டாக வந்து நிதி ஆயோக்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணதையும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பிளானிங் இந்த திட்டம்லாம் நம்ம அமல்படுத்தலாம். இந்த ரிப்போர்ட்லாம் இப்போ இந்த டேட்டாலாம் நம்மளுக்கு இருக்குது தமிழ்நாட்டில், இவங்களுக்கு இந்த குறை இருக்குது, இந்த ஸ்கீம் மூலமாக நம்மளுக்கு இவ்வளோ பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவில் வந்து கம்பைல் பண்ணி என்னென்ன ஸ்கீம்லாம் நம்ம வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் திட்டத்தையும் போட்டு கொடுத்து சப்மிட் பண்றவங்க இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன். மாநிலத்துக்கு நேஷனல் லெவலில் என்ன நிதி ஆயோகம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் வந்து போட்டு தருவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பிளான் வந்து போட்டு தந்திருக்காங்க ரீசெண்டா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க டேட்டா சொல்லிட்டு நம்ம 2 டேட்டா இம்பார்ட்டன்ட் டேட்டா மட்டும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டேட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி அண்ட் தமிழ் புதுமை. அதாவது இந்த இல்லம் தேடி கல்வின்றது எப்போ கொண்டு வந்த ஸ்கீம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரோனா டைம்ல வந்து மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்கு வர முடியல ஓகே, பார்த்தீங்களா ஃபுல்லாக லாக்டவுன் ஆயிடுச்சு, ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடக்கூடாது, அவங்க வந்து இடைநிற்றலை தடுப்பதற்காக இந்த இல்லம் தேடி கல்வின்ற ஸ்கீம் கொண்டு வந்தது. அதாவது வாலண்டியர்ஸோ டீச்சர்ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கே போயிட்டு வீட்டுக்கு கேதரப் பண்ணி ஒரே இடத்துல வந்து கேதரப் பண்ணி எல்லாரையும், ஸோ அவங்களுக்கு வந்து டீச்சிங் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து செயல் திட்டம்லாம் கொண்டு வரது தான் இந்த ஸ்கீம் இல்லம் தேடி கல்வின்ற ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து தமிழ் புதல்வன் ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்னது, பெண்களுக்கு தரோம்லாம் 1000 ரூபாய். அதே மாதிரி வந்து கல்லூரி மாணவர்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் ஆண் மாணவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது அந்த தமிழ் முதல்வன் மாதந்தோறும் 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும்பா. ஸோ இது சார்ந்த ஒரு தகவல், ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு தகவலை வந்து நம்மளோட மாநில
மாநில திட்டக்குழு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன தகவல்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட இல்லம் தேடி கல்வியான் தமிழ் புதல்வன் சோசியல் 90% ஆஃப் ரீ என்ரோல்மெண்ட் ரேட் ஃபார் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ட் லேர்னிங். அதாவது என்ன சொல்லுது, இந்த 2 திட்டம் சேர்ந்து பாதியில் நிறுத்தியவர்களில் 90% பேர் மீண்டும் பள்ளியில் சேருவதையும் மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படுவதையும் இந்த திட்டம் வந்து உறுதி செஞ்சிருப்பா. ஓகேவா? ஸோ பாதியிலே நின்று அவங்க ட்ராப் அவுட் 12th சில பேர் நின்றுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 12th நிறைய பேர் நிற்கிறத சொல்லிட்டு பார்த்து இந்த ஸ்கீம் மூலிமா வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, அந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மறுபடியும் காலேஜுக்கு சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா 90% கிட்டத்தட்ட ட்ராப் அவுட் ஆன 90% ஸ்டூடெண்ட் வந்து திரும்பி காலேஜுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டேட்டா, ஒரு தமிழ்நாடு சார்பாக ஒரு நல்ல டேட்டாவை நம்ம இங்கே சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் யாருக்கு என்ன திட்டம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரெக்கமெண்டேஷன் நியூ செக்யூரிட்டி ஃபண்ட், நியூ சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ். அதாவது இந்த கிக் தொழிலாளர்கள் இவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம்னா ஸ்விக்கி, ரேபிட்டோ, ஜொமேட்டோ இந்த மாதிரி வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ், கேப் ஓட்டுறவங்க, ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த கிக் தொழிலாளர்கள் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிக் தொழிலாளர்களுக்கு ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு அறையை, ஒரு ஏசி ரூம் போட்டு ஒரு ஓய்வெடுக்கிறதுக்கான அறையை வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நல்லதும் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட் மாரி கவர்மெண்ட் சார்பில் இவங்களுக்கு வந்து போட்டு வைக்கலாம். ஸோ ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஒரு பாலிசியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ அவங்க வந்து வெஹிக்கிளில் போகிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகிடக்கூடாது. ஸோ அப்படி ஆனாலும் அவங்க குடும்பம் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்கானமியில் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட் சொல்லிட்டு அலாட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட திட்டக்குழு வந்து பரிந்துரை அளித்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இன்சூரன்ஸு, பென்ஷனு, ஸ்கில் ட்ரைனிங்கு இதெல்லாம் வந்து அமல்படுத்தலாம் அந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காப்பீடு, ஓய்வூதியம் மற்றும் திறன் பயிற்சி வழங்குவதற்கான புதிய சமூக பாதுகாப்பு நிதியை உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு டேட்டா பார்க்குறோம்ப்பா. ஸோ அந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அது சார்ந்த ஒரு தகவல் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட தலைவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் தான். ஓகேங்களா? அலுவல் வழி தலைவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது அலுவல் வழின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இதுக்குன்னு தலைவர் யாரும் கிடையாது. யார் வந்து தமிழ்நாடோட சிஎம்ஆ இருக்காங்களோ அவங்க தான் தமிழ்நாடோட ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட தலைவர் சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் எக்ஸ் அஃபிஷியோ வைஸ் சேர்பர்சன், அதாவது அலுவல் வழி துணைத் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன், அதாவது நிர்வாக ரீதியாக வழி நடத்துவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிர்வாக துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் சொல்லிட்டு நம்ம இந்த டேட்டா பார்க்குறோம்ப்பா. ஸோ ஓகே, இந்த தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் கமிஷன் சார்பாக கேட்ட பிஐக்கு கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் இஸ் த சேர்பர்சன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் கமிஷன், அதாவது தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடோட முதலமைச்சர் சொல்லிட்டு நம்ம இந்த டேட்டாவை பார்க்குறோம். நெக்ஸ்ட் புதுசாக ஒரு கட்டுமானங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அது என்ன கட்டுமானம் சொல்லிட்டு பார்த்தோன்னா, கற்றனை தூரும் அறிவு, அதாவது கற்றனை தூரும் அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வந்து நம்மளோட மெரினா கடற்கரையில வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். யாரு முதலமைச்சர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கற்றனை தூரும் அறிவுன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு திருக்குறள் ஞாபகம் வருதா? என்ன திருக்குறள்? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஒரு திருக்குறள்ல நம்ம இங்க பாக்குறோம். இந்த திருக்குறளோட மீனிங் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மணற்கேணி இருக்கு, ஒரு கிணறு இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறுல மண்ணை நம்ம தோண்ட பார்த்தீங்கன்னா நீர் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் அடியில். ஓகேங்களா? எவ்வளோ தோன்றமோ அதுக்கான நீர் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி நம்ம எவ்வளோ கல்வியை கற்கிறோமோ நம்மளுக்கான அறிவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் இந்த திருக்குறள். அதாவது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு, இந்த திருக்குறளுக்கான மீனிங்காக சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த இந்த கற்றனை தூரும் அறிவு இந்த சார்ந்த ஒரு சிலையை வந்து மெரினா கடற்கரையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ரீசெண்டாக வந்து மெரினா கடற்கரையில் ஒரு சிலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த சிலையோட பேரை சொல்லிட்டு கற்றனை தூரும் அறிவு இந்த சிலையோட பேரை சொல்லிட்டு இது எங்க ஓப்பன் பண்ணாங்க, யார் ஓப்பன் பண்ணாங்க, ஸ்டேட்மெண்ட்ல கேட்கவும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் இன்னொரு சிலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ் ஸ்டாச்சு, வெண்கல சிலையை. யாரோட ஸ்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லெஜெண்டரி இன்வென்டர் ஜிடி நாயுடு அட் விஓசி பார்க், அதாவது கோயம்புத்தூரில் வஉசி பூங்காவில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர் ஜிடி நாயுடுவின் வெண்கல சிலையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா?
ஜிடி நாயுடு அவங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கோபாலசாமி துரைசாமி நாயுடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கணும்ப்பா. கோபாலசாமி துரைசாமி நாயுடு. இவர் வந்து இந்தியாவின் எடிசன், அதாவது எடிசன் வந்து நம்ம பல்பு எல்லாம் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா. ஸோ அவர் அந்த அளவுக்கு பெருமை உடையவர். இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிடி நாயுடு. ஸோ இந்தியாஸ் எடிசன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஜிடி நாயுடு சொல்லிட்டு நம்ம இங்கே டேட்டாவை பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் துறையில் மிகப்பெரிய சாதனைகள்லாம் படைச்சிருக்காரு. ஸோ அவரை பெருமைப்படுத்துற விதமாக ரீசெண்டாக கோயம்புத்தூர், அவரோட பிறந்த ஊரான கோயம்புத்தூர்ல வந்து ரீசெண்டாக அவர் பேர்ல ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதை தொடர்ச்சியாக அவரோட வெண்கல சிலையை வந்து எங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க வஉசி பூங்கால ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க டேட்டாவை நம்ம இங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்து மிசலேனியஸ் டாபிக் என்ன சொல்லிட்டு நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம்னா an accidental lawyer my adventures in law and life. அதாவது the accidental lawyer my adventures in law and life என்ற புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் எழுதின புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கே வேணுகோபால், இந்திய முன்னாள் அட்டார்னி ஜெனரல் கே வேணுகோபால் அவர்களால் இயற்றப்பட்ட நூல் தான். ஸோ அவரோட சுயசரிதை, அவரோட ஆட்டோபயோகிராஃபி நூல்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இதோட பேர் வந்து நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா an accidental lawyer my adventures in law and life. அதாவது அட்வென்ச்சர் சார்ந்த, அதாவது அவரோட லா டிபார்ட்மெண்ட்ல. ஓகேங்களா. ஸோ அவர் சந்திச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அட்வென்ச்சர்ஸ்லாம் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆட்டோபயோகிராஃபியோட பேர் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு an accidental lawyer my adventure in law and life. இதை எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கே வேணுகோபால், அவரோட சுயசரிதைன்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன நம்ம டேட்டா பார்க்க வேண்டியது இருக்குன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. நம்மளோட இந்திய முன்னாள் அட்டார்னி ஜெனரல் சொல்லிட்டு இவரை பார்க்குறோம். ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இதோட ஆர்டிகல் சொல்லிட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஆர்டிகல் 76. ஓகேங்களா. ஆர்டிகல் 76 தான் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு டேட்டாவை பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது அந்த பிஐக்கு என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸாக ரீசெண்ட் டைமில் வந்து எஸ்ஐ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ பிசியாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லாம் ரீசெண்ட் டைமில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்து பேப்பரில் ஒரு முக்கியமான பேரோட நம்ம புக்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். ஹிந்து பேப்பராக இருக்கட்டும், ரீசெண்ட் நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து ஒரு டேட்டா தான் நம்மளுக்கு இந்த ஆக்சிடென்டல் லாயர் மை அட்வென்ச்சர் இன் லா அண்ட் லைஃப். ஸோ அது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த கொஸ்டின் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ என்ன பிஐக்கு கொஸ்டின் புக்ஸ் சார்ந்த என்ன பிஐக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் ஆசிரியர், அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் ஆத்தர் புக்ஸ், பின்வரும் ஆசிரியர் மற்றும் அவர் புத்தகங்களை பொருத்தமாக இணையிடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போப் பிரான்சிஸோட புக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லெட் அஸ் ட்ரீம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கௌரி கான் வந்து மை லைஃப் இன் டிசைன் சொல்லிட்டு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. விகாஸ் கானா என்ன பண்ணியிருக்காருன்னா கிச்சன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் சொல்லிட்டு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமிலா தாப்பர் வந்து வாய்ஸஸ் ஆஃப் டிசைன் சொல்லிட்டு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சுப்பா. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அதை வந்து ஒரு ரீகால் அண்ட் ரிவிஷன் வந்து பண்ணிடலாம்ப்பா. ஓகேங்களா. ஸோ first question, which country recently gave the world's first commercial approval for stem cell treatment for Parkinson using iPS cells? அதாவது பார்க்கின்சன் நோய்க்கான iPS செல்களை பயன்படுத்தும் தண்டு செல் சிகிச்சைக்கு உலகின் முதல் வணிக ரீதியான அங்கீகாரத்தை அண்மையில் வழங்கிய நாடு எது சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, ஜப்பான். நெக்ஸ்ட், which Indian port successfully handle 147 wind turbine blades from a single vessel for the first time? அதாவது இந்தியாவில் முதல் முறையாக ஒரே கப்பலில் இருந்து 147 காற்றாலைகளை இறக்கைகளை வெற்றிகரமாக கையாண்ட துறைமுகம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஓ சிதம்பரனார் போர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா which airport has recently received union cabinet approval to be declared as international airport? சமீபத்தில் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்க மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்ற விமான நிலையம் எதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் மதுரை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the கட்டணை தூரும் அறிவு ஸ்டாச்சு சிம்பலைசிங் எஜுகேஷன் வாஸ் இன்னாகரேட்டட் அட் விச் லொகேஷன் சொல்லிட்டு கேட்கறாங்கப்பா. கல்வியை குறிக்கும் கட்டணை தூரும் அறிவு இந்த சிலை வந்து எந்த இடத்தில் திறந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ மெரினா பீச் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், who is the author of the memoir an accidental lawyer my adventure in law and life? இந்த புக்கை எழுதினவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் கே வேணுகோபால். Next, which state ranked first in the implementation of the interoperable criminal justice system 2.0? ஸோ குற்றவியல் நீதி அமைப்பை செயல்படுத்துவதில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உத்தராகண்ட். ஓகேங்களா. who serves as the ex officio vice chairperson of the தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்? தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் பதவி வழி துணைத் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் பதவி வழி துணைத் தலைவர் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல டேட்டா பார்க்குறோம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சாச்சு, ரிவிஷனும் பார்த்தாச்சுப்பா. ஓகேங்களா.
ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வெறும் வீடியோ பார்த்துட்டு போற விஷயம் கிடையாது. ஸோ அன்னன்னைக்கு பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு ஷார்ட் நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போகும்போது கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நல்ல மார்க்கை நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் அண்ட் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருப்பா. ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாருமே டெஸ்ட் அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.